மைதிலி வயது 22 கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிறாள். கல்லூரியில் மைதிலியை பார்ப்பதற்காகவே அனைவரும் வருவார்கள். அப்படி ஒரு அழகு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கல்லூரி மற்றும் வெளியில் செல்லும் போது பாவாடை தாவணி தான் அணிந்து கொள்வாள். அது மைதிலி தந்தை குணசேகரனின் உத்தரவு. ஒரு பெண் பிள்ளை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருப்பார். ஆனால் கல்லூரியில் மைதிலியின் தோழிகள் சுடிதார், மாடர்ன் டிரெஸ், மேக்கப், லிப்ஸ்டிக் எல்லாம் செய்து கொண்டு ஊர் சுத்துவது, படம் பார்க்க தியேட்டருக்கு செல்வது சுதந்திரமாக இருப்பார்கள். ஆனால் மைதிலி காலையில் கல்லூரிக்கு சென்றால் மாலை கல்லூரி முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும். வெளியில் எங்கும் போகக்கூடாது என்பது குணசேகரனின் உத்தரவு. மைதிலி தந்தையின் வார்த்தையை மீறி எதுவும் பேசுவதும் செய்வதும் கிடையாது. குணசேகரனுக்கு மாறாக நடந்து கொள்ளவும் மாட்டாள். மைதிலிக்கும் மற்ற பெண்கள் போல் மாடர்ன் டிரெஸ் அணிந்து கொண்டு மேக்கப், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கொண்டு வெளியில் ஊர் சுற்ற வேண்டும் என்று ஆசை. ஆனால் அவள் அப்பாவிற்கு பயந்து அவருக்கு கட்டுப்பட்டு எதுவும் செய்ய மாட்டாள். ஒரு சிறை வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும், ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும், மைதிலி மீது குணசேகரனுக்கு ஒரு அன்பும் பாசமும் இருந்தது. குணசேகரன் இப்படி இருக்க காரணம், ஊரில் நடக்கின்ற அசம்பாவிதங்கள் அதையெல்லாம் பார்த்து நம் பிள்ளைக்கும் இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி கட்டுப்பாடாக இருக்கிறார். மைதிலிக்கு கல்லூரி இறுதி ஆண்டு முடிந்தது. அவள் தோழிகள் எல்லாம் வேலை தேட ஆரம்பித்தார்கள். மைதிலிக்கும் வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசை. அவள் தந்தையிடம் கூறினாள். ஆனால் அவர் வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம், வீட்டிலேயே அம்மாவிற்கு ஒத்தாசையாக இரு என்று ஒரே வார்த்தையாக கூறிவிட்டார். மைதிலிக்கு கடுமையாக கோபம் வந்தது. அதை தந்தையிடம் காட்ட முடியாமல் அவள் அம்மாவிடம் கோபம் அடைந்தாள். என்கிட்ட கத்தி ஒன்னும் மாறப்போறது கிடையாது. உங்க அப்பா ஒன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலும் மாத்த முடியாது. சரி, பேசாம கத்துறதை நிறுத்திட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கத்துக்கோ. அப்பதான் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது எங்க மேல குறை சொல்ல மாட்டாங்க என்று அவள் அம்மா ராணி கூறினாள். உங்களுக்கு உங்க பிரச்சனை, ஏன் பேச மாட்டீங்க? அப்புறம் எதுக்கு என்ன படிக்க வச்சீங்க? படிப்புங்கிறது வேலைக்கு போறதுக்காக மட்டும் இல்ல, நல்லது கெட்டது புரிஞ்சு நடக்கிறதுக்கு தான் என்று ராணி கூறினாள். 2 பேருக்கும் வாக்குவாதம் தொடர்ந்தது. ஏம்மா, இத்தனை வருஷமா அவர்கிட்ட குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அப்பா மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லையா? நீயும் இந்த மாதிரி தானே, எந்த சுதந்திரமும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற. உனக்குன்னு ஆசை எதுவுமே இல்லையா? நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு வரேன். தனிப்பட்ட முறையில உனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிட்டது இல்ல, எங்கேயும் வெளியே போனதும் இல்ல, உனக்கு பிடிச்சதை நீ விரும்பி வாங்கினதும் இல்ல, உனக்குன்னு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. நீ அப்பாவுக்கு பயந்து வாழ்றியா, இல்ல உன்னோட சுபாவமே அப்படிதானா என்று மைதிலி கேட்டாள். உங்க அப்பாவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா இருந்தேன். உங்க தாத்தா என்ன எதுவுமே சொல்ல மாட்டாரு. உனக்கு பிடிச்சதை பண்ணு, பிடிச்ச வாழ்க்கைய வாழு, ஆனா ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் என்ன வளர்த்தாரு. நான் கல்லூரி படிச்சப்போ மாடர்ன் ட்ரெஸ் நிறைய வச்சிருந்தேன், அதைத்தான் போடுவேன். மேக்கப் கிட், நிறைய கலர்ல லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் எல்லாம் என்கிட்ட இருக்கும். தினந்தோறும் ஒவ்வொரு கலர்ல போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருப்பேன். அப்புறம் வேலையும் கிடைச்சது. 1 வருஷம் வேலைக்கும் போயிருக்கேன். அந்த அளவுக்கு உங்க தாத்தா எனக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. அவர் பண்ண தப்பு உங்க அப்பாவை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சது. உங்க தாத்தாவையும் குறை சொல்ல முடியாது. உங்க அப்பா பொண்ணு பார்க்கும் வரும்போது பார்க்க நல்ல பையனா தெரிஞ்சாரு. நல்ல வேலை, நல்ல சம்பளம், எனக்கும் பிடிச்சிருந்தது. சரின்னு சொல்லிட்டேன். ஆனா திருமணம் பண்ணி என்னோட வாழ்க்கை முதல் நாள் தொடங்கும் போதுதான் உங்க அப்பாவோட உண்மையான சுயரூபம் எனக்கு தெரிய வந்துச்சு. என் ஆசையும் சந்தோஷமும் எல்லாம் அந்த இரவிலேயே போயிடுச்சு. அப்படி என்கிட்ட நடந்துகிட்டாரு. இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படிதான் இருக்கணும், நான் சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், நீயா எதையும் செய்யக்கூடாது, என்ன கேட்காம எங்கேயும் போகக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, குறிப்பா ஆண்களிடம் பேசக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. உங்க தாத்தா கிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு. அதனால அவர்கிட்ட நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு. அப்புறம் நிறைய குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை, அதையும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ சொல்ற மாதிரி தான் நானும் 25 வருஷமா சிறை வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் அப்பப்ப தோணும், ஏதாவது பண்ணிக்கலாமா, எங்கேயாவது போயிடலாமான்னு தோணும். ஆனா உன்னை பாக்குறப்போ உனக்காக இருக்கணும், உனக்காக வாழணும்னு நினைச்சு என்னோட வலியையும் வேதனையையும் அப்படியே எனக்குள்ளேயே புதைச்சிப்பேன் என்று சொல்லி ராணி கண்ணீரோடு அவள் உரையை முடித்தாள். அதை கேட்ட மைதிலி கண்கள் கலங்கியபடி அவள் அம்மாவின் கண்களை துடைத்துவிட்டு ஆறுதல் கூறினாள். என்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, உன் வாழ்க்கையாவது சுதந்திரமா இருக்கணும் என்று அறிவுரை கூறினாள். மைதிலியும் அதில் தெளிவாக இருந்தாள். 20 ஆண்டு காலம் சிறை வாழ்க்கை வாழ்ந்துவிட்டோம். நாம் போகும் இடத்திலும் இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பிடித்த வாழ்க்கை வாழ்கின்ற மாதிரி நம் சுதந்திரத்திற்கு குறுக்கே நிற்காதவனை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதில் உறுதியாக இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு இரவு நேரம் மைதிலி சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். வேலையை முடித்துவிட்டு குணசேகரன் வீட்டிற்கு வந்தான். வந்த கையோடு ஒரு போட்டோவை எடுத்து மைதிலியிடம் நீட்டினான். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, பார்த்து முடித்ததும் உங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம், அப்புறம் 2 வாரத்துல கல்யாணம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றான். இப்போது நாம் பேசாமல் இருந்தால் அப்புறம் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று நினைத்து கொண்டு வேக வேகமாக குணசேகரன் அறைக்கு சென்றாள். இதோ பாருங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரி இனிமேல் நடக்க போறது இல்ல. எனக்குன்னு தனிப்பட்ட சில ஆசைகள் இருக்கு. நாளைக்கு என்ன பார்க்க வரட்டும், அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நாளைக்கு சொல்றேன். நிச்சயதார்த்தம் உடனே பண்ண வேண்டாம், முதல்ல பார்த்துட்டு போகட்டும், பிறகு முடிவு பண்ணிக்கலாம் என்று மைதிலி அழுத்தமான குரலில் கூறினாள். குணசேகரனுக்கு
ஆச்சரியமும் அதோடு கோபமும் வந்தது. இத்தனை ஆண்டுகள் என் பேச்சுக்கு எதுவும் பேசாமல் இருந்த மைதிலி இப்போது எனக்கு சரிசமமாக இப்படி பேசுகிறாள் என்று வாயடித்து போய் நின்றான். அந்த கணம் அவள் அம்மா ராணி உள்ளே வந்தாள். கொஞ்சம் கூட யோசிக்காமல் ராணியின் கன்னத்தில் பலார் என்று அடித்தான் குணசேகரன். என்னடி புள்ளைய வளர்த்து வச்சிருக்க என்று ராணி மீது கடுமையாக கோபம் அடைந்தான். இதோ பாரு, அவன்தான் உன்னோட மாப்பிள்ளை, அவனைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணினா உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உங்க அம்மாவிற்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பயமுறுத்தி பேசினான். அவன் பேச்சை கேட்ட மைதிலிக்கு நம் மீது உள்ள கோபத்தில் அம்மாவை ஏதாவது செய்துவிட்டால் என்று பயந்து கொண்டு அமைதியாக இருந்தாள். மறுநாள் பெண் பார்க்க வந்தார்கள். அவன் பெயர் அருண். பார்ப்பதற்கு அழகாக கட்டுமஸ்தான உடம்புதான், நல்ல நிறம். மைதிலிக்கு அவனை பார்த்ததும் பிடித்துவிட்டது. ஆனால் கேரக்டர் என்னவென்று தெரியவில்லை. அவனுடன் தனியாக பேசினால் ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்று அவனுடன் பேச வேண்டும் என்று கூறினாள். ஆனால் குணசேகரன் ஒத்துக்கொள்ளவில்லை. மைதிலி செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் குணசேகரன் ராணியை கடுமையாக முறைத்தான். அதற்கு பயந்து மைதிலி அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார்கள் நிச்சயதார்த்த மோதிரம் கொடுத்து மாற்றிக்கொள்ளும்படி கூறினார்கள். மைதிலி எவ்வளவோ போராடி பார்த்தாள். ஆனால் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தது. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் என்று நாள் குறித்தார்கள். மைதிலியால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள். இந்த தேதியில் குறித்த நேரத்தில் உனக்கும் அவனுக்கும் திருமணம் நடக்கும் என்று தெளிவாக கூறிவிட்டு கிளம்பினான் குணசேகரன். மைதிலியும் அவள் அம்மாவும் மாறி மாறி முகத்தை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். உங்க அப்பாவை மீறி எதுவும் பண்ண முடியாது, வீட்டை விட்டு போகவும் முடியவில்லை, ஏதாவது செய்ய போய் அது அவள் அம்மா ராணிக்கு ஆபத்தில் போய் முடிந்துவிடும் என்று பயந்து அமைதியாக இருந்தாள். அவன் நல்லவனாகத்தான் இருப்பான். அவன் நம் அப்பா போல் இல்லாமல் நம் சந்தோஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நல்லபடியாக பார்த்து கொள்வான் என்று நம்பிக்கையோடு திருமணம் செய்து கொண்டாள். அருணினுடைய சுயரூபம் முதல் நாளிலேயே வெளிச்சத்திற்கு வந்தது. அன்று இரவு மைதிலி ஆசை, கனவு, நான் எப்படி வாழ வேண்டும் என்று வெளிப்படையாக அருணிடம் கூறினாள். அதற்கு அருண் மைதிலி கூறியதற்கு செவி சாய்க்கவில்லை. மாதமானால் ஒரு தொகையை மைதிலியிடம் கொடுத்து விடுவான். வீட்டு நிர்வாகத்தை அனைத்தையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு படுத்தான். நம் சந்தோஷத்திற்கு அவன் செவி சாய்க்க மாட்டான் என்று புரிந்து கொண்ட மைதிலி இப்படியே நாட்கள் கடந்தது. திருமண நாளிலிருந்து 3 மாதம் நிறைவடைந்தது. இத்தனை நாட்கள் ஒரு நாள் கூட மைதிலியை வெளியில் கூட்டி சென்றதில்லை. அன்பு, அரவணைப்பு, பாசமாக பேசுவது, தேவையானதை செய்வது எதுவும் கிடையாது. அருண் காலையில் அலுவலகத்திற்கு கிளம்பும் போது உணவு தயாராக இருக்க வேண்டும், வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், அவன் போகும் வாகனம் துடைத்திருக்க வேண்டும். அதில் ஏதாவது ஒன்று சரியில்லை என்றால் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று விடுவான். மைதிலி எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்று நினைத்தாலோ அது போலவே வாழ்க்கை அமைந்தது. ஒரு நாள் பண்டிகை வரப்போகுது. அதற்கு புது துணி எடுப்பதற்கு மாலை வேலை. ஆசையாக கிளம்பியிருந்தாள். அருண் அலுவலகம் முடித்துவிட்டு வந்தான். என்னங்க, பண்டிகைக்கு துணி எடுக்க போகலாம் என்று ஆசையாக கேட்டாள். கூட்டத்துல என்னால வர முடியாது, அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி என் ஆபீஸிற்கு வர வைத்தேன், இந்தா என்று ஒரு பார்சலை கையில் கொடுத்தான். வெளியில் கடைக்கு சென்று எடுக்கலாம் என்று நினைத்த மைதிலிக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சரி என்று மனதை சமாதானம் படுத்திக் கொண்டு பார்சலை பிரித்து பார்த்தால் அதில் ஒரு புடவை மட்டும் இருந்தது. ஆனால் மைதிலி மாடனாக ஒரு துணி எடுக்கலாம் என்று ஆசையாக இருந்தாள். அன்று இரவு படுக்கை அறையில் அருண் போன் பார்த்து கொண்டிருந்தான். மைதிலி வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு அறைக்குள் நுழைந்தாள். என்னங்க, எனக்கு புடவை வேண்டாம் என்று சொல்ல மிகுந்த தயக்கத்துடன் கட்டிலில் உட்கார்ந்தாள். அவள் முகத்தை பார்த்த அருண், என்னாச்சு, உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்று கேட்டான். என்னங்க, எனக்கு புடவை வேண்டாம், அதற்கு பதிலாக மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் என்றாள். மாடர்ன் ட்ரெஸ்ஸா? நீ என்ன சின்ன பொண்ணா, இல்ல காலேஜ் படிக்கிறியா? மாடர்ன் ட்ரெஸ் கேட்கிற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல, கோபம் வர மாதிரி காமெடி பண்ற என்று சிடுசிடுத்தான். அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் படுத்துக்கொண்டாள். மறுநாள் காலை அனைத்து வேலையும் முடித்தாள். அவனும் அலுவலகத்திற்கு கிளம்பினான். மைதிலியும் குளித்துவிட்டு முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஒரு கணம் அவள் முகத்தை பார்த்தாள். பால் வண்ணம் போல் ஒரு அழகு. திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கேனே என்று முகத்தில் ஒரு சந்தோஷம். அதோடு என் அழகை பற்றி பேசக்கூட யாரும் இல்லையே என்று கவலையும் வந்தது. என் சந்தோஷம், நிம்மதி எல்லாம் இங்கே எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கவில்லை. இந்த வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறேன் என்று அவள் அழகிய கண்களில் கண்ணீர் துளி பெருகியது. அந்த நேரத்தில் போனின் ஓசை கேட்டது. மைதிலி போனை எடுத்தாள். இன்னைக்கு என் முதலாளி இரவு உணவிற்கு வருகிறார், நான் சொல்லுவதை எல்லாம் சமைத்து வை என்று அசைவம் சம்பந்தமான உணவுகளை கூறினான் அருண். மைதிலிக்கு ஒன்றும் புரியவில்லை. மணியை பார்த்தால் மணி 11. இப்போது எங்கே போய் கறி, மீன் எல்லாம் வாங்குவது? சைவம் சமைப்பதற்கான பொருட்கள் எல்லாம் வீட்டிலேயே இருக்கிறது, சைவம் சமைக்கலாமா என்று கேட்பதற்கு மைதிலி போனில் அருணை அழைத்தாள். ஆனால் அருண் போனை எடுக்கவில்லை. சரி, நாம் சமைத்து விடலாம் என்று முடிவு செய்து சைவ உணவு சமைத்து முடித்தாள். இரவு 7 மணி இருக்கும். வீட்டினுடைய காலிங் பெல் ரிங் அடித்தது. மைதிலி அருண் தான் வந்துவிட்டான் என்று நினைத்து கதவை திறக்க சென்றாள். வெளியே ஒரு அரை கிழவன் தோற்றத்தில் டீசென்டாக ட்ரெஸ் செய்து நின்று கொண்டிருந்தார். வயது எப்படியும் 40க்கு மேல் இருக்கும். மைதிலி யார் வேணும் என்று கேட்டாள். அவன் எதுவும் பேசாமல் மைதிலியை இரு கண்களையும் விரித்து கண்கள் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருந்தான். நான் அருணுடைய முதலாளி, அருண் பக்கத்தில் உள்ள கடை போயிருக்கேன்,
இருக்கிறார், முன்னாடி போங்க, நான் வந்து விடுகிறேன் என்றான். உள்ள வாங்க என்று அழைத்தாள். அருண் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். ஆனா அப்படி ஒரு அழகான தேவதையை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லவில்லையே என்று கூற அவன் பேச்சு அவள் மனதை இதமாக்கியது. உள்ளே சென்று ஒரு கப்பில் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். டீயை குடித்துக் கொண்டு வீட்டில் உள்ள புகைப்படங்களை பார்க்க தொடங்கினான். குறிப்பாக மைதிலி இருக்கும் புகைப்படத்தை கண்கள் சிமிட்டாமல் பார்த்தான். ஆனால் மைதிலிக்கு எந்த ஒரு கோபமும் அவன் மீது வரவில்லை. டீ குடித்து முடித்துவிட்டு, டீ ரொம்ப அருமையா இருக்கு என்று சொல்லி கிளாஸை கையில் கொடுத்தான். அவளை பாராட்டுவது மைதிலிக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த சமயத்தில் அருண் வீட்டுக்குள்ளே வந்தான். கையில் ஒயின் பாட்டில் வைத்திருந்தான். மைதிலி, ஒரு கிளாஸ் கொண்டு வா என்று கட்டளையிட்டான். வேண்டாம் அருண், இப்போதான் உங்க மனைவி கையால் ஒரு அருமையான டீ குடித்தேன். இப்போ நான் ஒயின் குடிச்சா அந்த டீயோட டேஸ்ட் என் நாக்கிலிருந்து போய்விடும் என்று மைதிலியை புகழ்ந்து பேசினான். ஆனால் அதை பற்றி அருண் கண்டுகொள்ளவில்லை. அருணும் அரவிந்தும் ஹாலில் உள்ள சோஃபாவில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். வாங்க மைதிலி, நீங்களும் வந்து உட்காருங்க என்று அரவிந்த் கூப்பிட அவள் அருணுடன் சரிசமமாக உட்கார்ந்ததில்லை. அப்போதுதான் அரவிந்திற்கு ஒன்று புரிந்தது. அருண் மைதிலியிடம் சகஜமாக பழகுவதில்லை என்று. மீண்டும் அரவிந்த் கூற மைதிலி ஒரு சேரில் அமர்ந்தாள். அந்த நேரத்தில் அருண் வெளியே உள்ள கதவு திறந்திருந்ததால் அதை சாத்துவதற்கு வெளியே சென்றான். அப்போது அரவிந்த் மைதிலியிடம், ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, இது உங்க வீடு தானே, ஜாலியா சந்தோஷமா இருங்க. நான் வந்ததிலிருந்து உங்களை நான் நோட் பண்றேன். நீங்க எல்லா வேலையும் பயந்து பயந்து செய்றீங்க. ஏன், என்ன ஆச்சு? அருண் உங்களை சுதந்திரமா எங்கேயும் விட்டதில்லையா என்று கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சாதாரணமா தான் இருக்கிறேன் அப்படின்னு மைதிலி சமாளித்தாள். உங்க வைஃபையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என்று மைதிலி கேட்க, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல என்றான். ஒரு கணம் மைதிலி அவனை உற்று பார்த்தாள். என்ன அப்படி பாக்குறீங்க? பார்க்க அரை கிழவனா இருக்கிறேன், இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படித்தானே யோசிக்கிறீங்க? காலேஜ் முடிச்ச உடனே எங்க அப்பாவோட பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள்லயே அப்பாவும் இறந்துட்டாரு. அப்புறம் எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஃபுல்லா பிசினஸ்ல போக்கஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதித்தேன். ஆனா என்னோட கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. ஆனா இப்போ உங்களை பார்த்ததும் உங்களை மாதிரி ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு என்று அரவிந்த் மெல்ல சிரித்தபடி சொன்னான். மைதிலி தலை குனிந்தாள். அந்த நேரத்தில் அருண் உள்ளே வந்தான். வாங்க சார், சாப்பிடலாம் என்று அழைக்க, ஓகே என்று சொல்லி அரவிந்த் சாப்பிட அமர்ந்தான். அருணிற்கும் அரவிந்திற்கும் மைதிலி உணவு பரிமாற தொடங்கினாள். அப்போது அரவிந்த், நீங்களும் சாப்பிட உட்காருங்க மைதிலி, 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று கூற, இல்ல சார் வேண்டாம், நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, அப்புறம் நான் தனியா சாப்பிட்டுக்கிறேன் என்று மைதிலி கூறினாள். தனியா? உங்களுக்குன்னு ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு வச்சிருக்கீங்களா என்று கிண்டலாக கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் ஏன், உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம் என்று கட்டாயப்படுத்தினான். மைதிலியும் சாப்பிட அமர்ந்தாள். ஒரு கணம் அருணை பார்க்க அருணின் முகம் சிவந்து கோபம் தலைக்கேறி நின்றது. அதையெல்லாம் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தான். காரணம், மைதிலி இது போன்று ஒரு நாளும் அருணுடன் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டதில்லை. அருண் சாப்பிட்டு எழுந்த பிறகுதான் மைதிலி கடைசியில் சாப்பிடுவாள். இது அவளுக்கு புது அனுபவம் போல் இருந்தது. மிகவும் பிடித்தும் இருந்தது. உணவு பாத்திரங்களை திறந்ததும் எல்லாம் சைவமாக இருந்தது. அருண் மைதிலியை பார்த்து கடுமையாக கத்தத் தொடங்கினான். மைதிலியின் கண்கள் கலங்கியது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அது இல்லங்க, நீங்க கால் பண்ணும்போது மணி 11 இருக்கும். அந்த நேரத்துல எதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் கால் பண்ணேன், நீங்க காலை எடுக்கல, அதான் சைவம் சமைச்சிட்டேன் என்று கண்ணீருடன் கூறினாள். சும்மா சாக்கு சொல்லாத, கோவப்படாதீங்க அருண், சைவமும் நான் சாப்பிடுவேன். அரவிந்த் உணவை சாப்பிடத் தொடங்கினான். மைதிலி சமைத்த சாப்பாடு மிகவும் பிடித்திருந்தது. அரவிந்தினுடைய புகழாரம் மீண்டும் ஆரம்பித்தது. ஆனால் அருண் எதுவும் பேசாமல் கோபத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். நான் அசைவம் தான் விரும்பி சாப்பிடுவேன், சைவ உணவு சாப்பிட்டதே இல்லை. இந்த உணவை சாப்பிடும் போது இனி காலத்திற்கும் சைவ உணவே சாப்பிடலாம் போல இருக்கிறது என்று அரவிந்த் கூறினான். சாப்பிட்டு முடித்துவிட்டு கிச்சனில் கைகளை கழுவினான். அப்போது கைகளை துடைக்க துண்டு ஒன்றை கொண்டு வந்து கொடுத்தாள் மைதிலி. அப்படி ஒரு உணவை என் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப அருமையா இருந்துச்சு மைதிலியை பார்த்தபடியே கூறினான். அவன் கண்களில் பல அர்த்தங்களை கண்டாள். இருவரும் கண்கள் சிமிட்டாமல் பார்த்து கொண்டனர். அந்த நேரத்தில் அருண் உள்ளே வர உடனே அரவிந்த் கிச்சனை விட்டு வெளியேறினான். ஹாலில் அரவிந்த் உட்கார்ந்தான். அருண், அசைவ உணவுன்னு சொல்லிட்டு சைவ உணவை போட்டு என்ன மெய் சிலுக்க வச்சிட்டீங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவன் என்று அரவிந்த் கூறினான். அரவிந்தினுடைய பேச்சும் அவன் பார்வையும் மைதிலியை அறியாமல் கவரப்பட்டான். அன்று இரவு தூங்கும்போது மைதிலி கனவில் அரவிந்த் தோளில் சாய்ந்து தூங்குவது போல் கனவு கண்டாள். திடீரென்று பதறிப்போய் தூக்கத்திலிருந்து எழுந்து சுற்றி பார்க்கையில் மணி நள்ளிரவு 2. அருண் பக்கத்தில் ஆழ்ந்த தூக்கம் தூங்கிக் கொண்டிருந்தான். ஏன் மனதில் குழப்பம்? எனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கனவு வருகிறது என்று அருணை பார்த்தபடி சில மணி நேரம் உட்கார்ந்து இருந்தாள். ஒரு நாளும் நான் சமைத்த உணவையோ என் அழகையோ புகழ்ந்து பேசியதில்லை. எனக்கு இந்த வீட்டில் மரியாதை கொடுத்ததும் இல்லை. ஆனால் அரவிந்த் எல்லா விதத்திலும் சரியானவனாக இருக்கிறான். மைதிலியை அறியாமல் அரவிந்தை நேசிக்க தொடங்கினாள். அது அவளுக்கு புதிதாகவும் இருந்தது. நான் ஏன் இப்படி மாறிவிட்டேன்? எனக்குள் என்ன நடக்கிறது என்று மைதிலிக்கு குழப்பமாக இருந்தது. அன்று இரவு அவளுக்கு தூங்காமல் விடிந்தது. மறுநாள் காலை 11 மணி, அருண் இல்லாத நேரம். அரவிந்த் வீட்டிற்கு வந்தான். மைதிலி, உங்ககிட்ட
ஒரு சில விஷயத்தை நேத்தியே பேசலாம்னு நினைத்தேன். ஆனால் அருண் பக்கத்தில் இருந்ததால் உங்ககிட்ட சரியா பேச முடியல. அதான் இப்ப வந்தேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். மைதிலிக்கு சந்தோஷம் பொங்கியது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கூச்சத்தில் தயங்கினாள். நீங்க இந்த வீட்டுல ஒரு சுதந்திரமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அருணுக்கு ஒரு அடிமை பெண் மாதிரி இருக்கீங்க. நேத்து உங்க நடவடிக்கையை பார்த்ததும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண் ஆண்களுக்கு சேவை செய்வதற்கு மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் ஆண் பெண் எல்லோரும் சமம்தான். பெண்களுக்கும் ஆசைகள் இருக்கு. அவங்களோட சுதந்திரத்திற்கு ஒரு ஆண் தடையாக இருக்கக்கூடாது. ஆனா நீங்க அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எந்த விதத்துல உதவி பண்ண முடியும்னு தெரியல. ஆனா உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்தாங்க என்று ஒரு பார்சலை கையில் கொடுத்துவிட்டு அதோடு அவனுடைய போன் நம்பரையும் கையில் கொடுத்தான். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் இரண்டையும் வாங்கி கொண்டாள். நேத்து கொடுத்த விருந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இந்த பார்சலை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்க எப்ப என்ன வேண்டுமானாலும் என்கிட்ட கேட்கலாம், என்கிட்ட பேசலாம். உங்களுக்காக உதவி செய்ய நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பினான். அவனுடைய பேச்சும் அவனுடைய நடவடிக்கையும் மைதிலிக்கு புதிதாக இருந்தது. இது தப்பு என்று அவளுக்கு தோன்றவில்லை. அரவிந்த் சொல்றதும் உண்மைதான். அருண் என்னை ஒரு அடிமை போலத்தான் வைத்திருக்கிறான். என் சந்தோஷத்திற்கு, என் சுதந்திரத்திற்கு குறுக்கே நிற்கிறான். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் மனதிற்குள் பல கேள்விகள் எழுந்தன. மீண்டும் அரவிந்திடம் பேச வேண்டும் என்று ஆசையில் அவள் மனது துள்ளி குதித்தது. ஆனால் ஒரு பக்கம் இது தவறு என்று மனதிற்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அந்த பார்சலை பிரித்து பார்த்தாள். அதில் நிறைய மாடர்ன் டிரெஸ்களும் மேக்கப் கிட்டுகளும் இருந்தது. அது அவளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. நேரம் தாமதிக்காமல் உடனே மாடர்ன் உடைகளை அணிந்து மேக்கப் போட்டுக்கொண்டு கண்ணாடியின் முன் நின்றாள். அவளுடைய கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. அப்படி ஒரு அழகு. இந்த உடைகளை அணிந்து கொண்டு தெருவீதியில் நடக்க வேண்டும் என்று மைதிலிக்கு ஆசையாக இருந்தது. அருணுக்கு கணவனாக இருக்கும் வரை அது ஒருபோதும் நடக்காது என்பது மைதிலிக்கு நன்றாக தெரியும். இந்த பொருளை வாங்கி கொடுத்த அரவிந்திற்கு நன்றி சொல்லிவிடலாம் என்று மைதிலிக்கு தோன்றியது. ஆனால் பேச ஒருவித தயக்கத்தில் இருந்தாள். அரவிந்தின் முகம், அவன் பேசிய வார்த்தைகளும் அவளுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது. இது என்ன காதலா, இல்லை நட்பா, இல்லை வேறு ஏதாவதா என்று அவள் மூளையை குடைய செய்தது. அவளால் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. நேற்றைய தினம் அவளுக்கு புதிதாக இருந்தது. நன்றி சொல்லலாம் என்று போனில் அழைத்தாள். அவள் முகம் சிவந்து என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருந்தாள். அரவிந்த் போனை எடுத்ததும் சொல்லுங்க மைதிலி என்றான். அது நான் எதுக்கு கால் பண்ணேனா என்று அவள் வார்த்தை பதட்டத்தில் குலைய செய்தது. சொல்லுங்க மைதிலி, என்ன நன்றி சொல்ல கூப்பிட்டீங்களா என்றான். நான் நன்றி சொல்லதான் கூப்பிட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், நான் உங்களுக்கு கொடுத்த பார்சலும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது புடவையில ரொம்ப அழகா இருந்தீங்க. உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஆனா நீங்க நிறைய மாடர்ன் ட்ரெஸ் வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க அங்க நடந்துகிட்ட விதம், அருண் உங்களை நடத்திய விதம், அதெல்லாம் பார்த்து நீங்க அங்க சுதந்திரமா இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அன்னைக்கு நைட்டு போய் உங்களுக்கு பொருத்தமான ஒரு ட்ரெஸ் வாங்கி உங்களுக்கு பார்சல் பண்ணணும்னு தோணுச்சு. ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நன்றி என்றாள். ஏன் நன்றி சொல்லி நம்ம நட்பை கலங்கப்படுத்துறீங்க? உங்களுக்கு எப்ப என்ன உதவி வேண்டுமானாலும் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒரு நல்ல தோழன் இருக்கிறான் என்று மறக்க வேண்டாம் என்று அரவிந்த் பேச மைதிலிக்கு அரவிந்தின் மீது ஒரு நம்பிக்கை வந்தது. பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கின. அப்படியே அவர்கள் உரையாடல் தொடங்கியது. தினம்தோறும் மணிக்கணக்கில் போனில் பேச தொடங்கினார்கள். மைதிலிக்கு வெளியே ஊர் சுற்ற வேண்டும் என்று ஆசை. அருண் ஒரு நாள் கூட வெளியில் அழைத்து செல்வது கிடையாது. மைதிலி வெளியே செல்வாள். அதுவும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே. அரவிந்துடன் வெளியே செல்ல வேண்டும் என்று மைதிலிக்கு ஆசை. ஆனால் அதை எப்படி கேட்பது என்று தயக்கத்தோடு இருந்தாள். ஒரு நாள் சாயங்கால வேலை 4 மணி. அவசரமாக அருண் வீட்டிற்கு வந்தான். வந்து ஒரு பேக்கில் அவனுக்கு தேவையான துணிகளை வைத்துவிட்டு நான் வேலை விஷயமாக வெளியூர் போகிறேன், வர 2 நாட்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டு உடனே கிளம்பினான். மைதிலிக்கு ஒன்றும் புரியவில்லை. வேறு எதுவும் கேட்கவும் இல்லை. அப்படியே கேட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அருண் எந்த ஒரு விஷயத்தையும் மைதிலியிடம் சொல்ல மாட்டான். அப்போ 2 நாட்கள் நாம் இங்கே தனியாகத்தான் இருப்போம். ஒருவேளை அரவிந்தும் இவருடன் வேலை விஷயமாக வெளியூர் போகிறாரா என்று யோசித்தாள். அந்த நேரத்தில் அரவிந்த் போனில் அழைத்தான். எடுத்தவுடன் மாலை 5 மணி அளவில் எங்கேயாவது வெளியே போகலாமா என்றான். மைதிலிக்கும் வெளியே செல்ல பிடித்திருந்ததால் முதல் வார்த்தையிலேயே சரி என்றாள். அரவிந்த் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு மேக்கப், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கொண்டு அவன் வந்ததும் ஆசையாக ஓடி வந்து கதவை திறந்தாள். அரவிந்த் அவளை பார்த்ததும் வாயை அடைத்து போய் நின்றான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா என்று தயக்கத்துடன் கேட்க அவளும் எந்த ஒரு தயக்கமும் மறுப்பும் தெரிவிக்காமல் சரி என்றாள். போனில் புகைப்படம் எடுத்து முடித்தவுடன் காரின் கதவை திறந்து அரவிந்த் மைதிலியை வரவேற்றான். அவனுடைய அன்பு கலந்த மரியாதை மைதிலிக்கு மிகவும் பிடித்திருந்தது. எங்கே போகிறோம் என்று முகத்தில் நிறைய சந்தோஷத்தோடு அரவிந்திடம் கேட்டாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு
நாளைக்கே தெரியும் என்று சொன்னான். கார் தியேட்டரின் நுழைவாயிலுக்குள் நுழைந்தது. மைதிலி முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம். படம் பார்க்க முதல் முறையாக வந்திருக்கிறாள். தியேட்டருக்குள் சென்றதும் உள்ளே ஒருவரும் இல்லை. படம் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன யாரையும் காணும் என்று அரவிந்திடம் கேட்க, உங்களுக்காக இந்த காட்சியினுடைய அனைத்து டிக்கெட்டுகளையும் வாங்கிவிட்டேன் என்றான் அரவிந்த். இவன் நமக்காக என்னென்னமோ செய்கிறான். இது பாசமா இல்லை வேறு ஏதாவதா என்று மைதிலியின் மனதில் கேள்வி எழும்பிக் கொண்டே இருந்தது. இருவரும் படம் பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த இருள் சூழ்ந்த இடத்தில் குளிர்ந்த காற்று, மிதமான நறுமணம், இவைகள் அனைத்தும் மைதிலி மனதை இதமாக்கியது. அவளை அறியாமல் அரவிந்த் தோளில் தலை சாய்ந்தாள். அவன் கைகள் அவள் கைகளோடு சேர்ந்தது. காட்சிகள் முடிந்ததும் இருவரும் வெளியே வந்தனர். நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க என்றான். எனக்கு காரில் இரவு நேர பயணம் போக வேண்டும் என்று ஆசை. கூட்டிக்கிட்டு போறீங்களா? நீங்க கேட்டா மறுக்கவா முடியும்? சரி என்றான். மைதிலியின் முகம் புன்னகைத்தது. காரில் நீண்ட தூர பயணம், மனதிற்கு பிடித்த பாடல், குளிர்ந்த காற்று, அந்த அனுபவம் மைதிலிக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருவரும் காரில் பாடும் பாடல்களை பாடிக்கொண்டே பயணம் தொடர்ந்தது. காரில் வரக்கூடிய குளிர்ந்த காற்று மைதிலியின் மனதை இதமாக்கியது. மைதிலி அரவிந்தின் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். நீண்ட தூர பயணம் அத்துடன் நிறைவடைந்தது. விடியல் காலை 5 மணி அளவில் மைதிலியை அவள் வீட்டில் இறக்கிவிட்டான். அவளது உடலில் சோர்வும் முகத்தில் புன்னகையும் மலர்ந்திருந்தது. மதிய வேளை உங்களுக்காக உணவு சமைத்து காத்து கொண்டிருப்பேன், நீங்கள் வர வேண்டும் என்று அரவிந்திடம் கூறிவிட்டு சென்றாள். போனதும் குளித்துவிட்டு கண்ணாடியில் அவள் முகத்தை பார்த்தபோது அவளுடைய கற்பனையில் இன்னொரு முகம் வெளிவந்தது. அவளுடன் உரையாடத் தொடங்கியது. நீ செய்வது சரியா இல்லை தவறா? எதை பற்றி கேட்கிற? எதை பத்தியா? ஏன் உனக்கு தெரியாதா? சரி, நேத்து நைட் எங்க போன? என்ன பண்ண? அது வந்து நைட்ல லாங் டிரைவ் போனேன். லாங் டிரைவ் மட்டும்தான் போனியா? மைதிலி தலை குனிந்தாள். ஒரு திருமணமான பெண் இப்படி செய்யலாமா? உன் சுதந்திரத்திற்காக, உன் சுயநலத்திற்காக இப்படி செய்கிறாயே, இது எத்தனை நாள் நீடிக்கும்? இது அருணுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று யோசித்தியா என்று பல கேள்விகள் அவள் மனதில் வந்தது. மைதிலி செய்தது தவறு என்று கடைசியில் புரிந்து கொண்டாள். உடனே போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வீட்டையும் பூட்டிவிட்டு அவள் அம்மா வீட்டிற்கு கிளம்பினாள். என்னடி தனியா வந்திருக்க? ஒன்னும் இல்லம்மா, அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் திரும்பி வருவாரு. அவர் வர வரைக்கும் தனியா தான் இருக்கணும். அதான் இங்க வந்துட்டேன். சரி சரி வா சாப்பிடு என்று அவள் அம்மா கூறினாள். மதிய வேளை அரவிந்த் மைதிலியை பார்க்க வீட்டிற்கு வந்தான். ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. போனிற்கு அழைத்தான். போன் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. குழப்பத்துடன் திரும்பினான். மைதிலியின் யோசனை அவளை நிம்மதியா சாப்பிட விடவில்லை. மறுநாள் காலை கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மைதிலி அம்மா கதவை திறந்தாள். வாங்க மாப்பிள்ள என்றாள். மைதிலி பதறி போய் வெளியே வந்தாள். உட்காருங்க மாப்பிள்ள, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன் என்று சொல்லி கிச்சனுக்கு சென்றாள். மைதிலி பதட்டத்துடன் அருண் பக்கத்தில் வந்து, வீட்டுல தனியா இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் இங்க வந்துட்டேன் என்றாள். அருண் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். என்ன மன்னிச்சிரு மைதிலி, நான் தப்பு பண்ணிட்டேன். மைதிலிக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்னாச்சு? உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்கிட்ட சரியா பேசினதில்ல, வெளியில கூட்டிட்டு போனதில்ல, உனக்கு பிடித்ததை வாங்கி கொடுத்ததில்ல. இப்போதான் என்னோட தப்ப நான் உணர்றேன். என்னை மன்னிச்சிரு மைதிலி என்று அவன் கண்கள் கலங்கியது. இவருக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சா என்று மைதிலிக்கு குழப்பமாக இருந்தது. அதே நேரத்தில் பயமாகவும் இருந்தது. சரி வா, வெளியில எங்கேயாவது போகலாம் என்று அருண் அழைத்தான். எதுவும் சொல்லாமல் அவள் அம்மாவிடம் சொல்லிவிட்டு முதல் முறையாக அருணின் 2 வீலரில் பின்பக்கம் உட்கார்ந்து இருவரும் கிளம்பினார்கள். மைதிலிக்கு புதிதாக இருந்தது. மேலும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்தது. போகும் வழியில் ஒரு பூக்கடையில் 2 முழம் மல்லிகை பூ வாங்கி கொடுத்தான். பிறகு ஒரு ஹோட்டலில் சாப்பிட சென்றார்கள். மைதிலிக்கு இது கனவா இல்லை நிஜமா என்று குழப்பமாக இருந்தது. இவர் ஏன் இப்படி மாறிட்டாரு? என்ன ஆச்சு என்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அருண் மெதுவாக, மைதிலி உனக்குன்னு தனியா ஆசைகள் கனவுகள் எல்லாம் இருக்கும். என்னன்னு என்கிட்ட சொல்லு. இனிமேல் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பேன் என்று அவளுடைய இரு கைகளையும் பிடித்து கொண்டான். அந்த நொடியில் அவள் இரு கண்களும் கலங்கியது. என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி மாறியது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வா வீட்டுக்கு போகலாம் என்று மைதிலியை அழைத்து சென்றான். அன்று இரவு மைதிலிக்கு மறக்க முடியாத இரவாக இருந்தது. மறுநாள் விடியல் காலை தலை குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றினாள். படுக்கை அறையிலிருந்து அரை தூக்கத்தில் வெளியே வந்தான். அவனை பார்த்த மைதிலி அருகில் வந்து அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று அவள் அவனின் தோளில் சாய்ந்தபடி கூறினாள். எங்கேயாவது வெளியூர் போகலாமா என்று அருண் கேட்டான். எங்கே என்றாள். ஒரு அழகான குளிர் பிரதேசம், உனக்கு ஓகேவா? சீ என்று சொல்லி வெட்கத்தில் தலை குனிந்தாள். ரெடியாகு, இப்பவே கிளம்பலாம் என்று அருண் கூறினான். அந்த நேரத்தில் மைதிலியின் போன் அடித்தது. மைதிலி யார் என்று பார்க்க அரவிந்திடமிருந்து அழைப்பு வந்தது. அவள் பதறி போய் அருணை பார்த்தாள். அருண் பாத்ரூமிற்கு சென்றிருந்தான். அந்த சமயம் போனை அட்டன் செய்தாள். என்ன மைதிலி, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேன், ஆள் இல்ல. என்னாச்சு? எங்க போயிருந்த? வேலை விஷயமா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி, மதியானம் லஞ்சுக்கு போகலாம், கிளம்பியிரு என்று அரவிந்த் கூறினான். இந்த பாருங்க அரவிந்த், முன்னாடி எல்லாம் என் கணவர் என்கிட்ட ஒரு மாதிரி நடந்து கொள்வார். இப்போ முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டாரு. அதனால
இனிமேல் என்கிட்ட பேசுறத நிப்பாட்டிக்கோங்க, அவருக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் என்று மைதிலி கூறினாள். அரவிந்த் விடுவது போல் தெரியவில்லை. மைதிலியை மிரட்டத் தொடங்கினான். என்ன மைதிலி, இப்படி சொல்றீங்க? இப்படியெல்லாம் உங்களை விட முடியாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்த புகைப்படம் எல்லாம் அப்படியே என் போனில் தான் இருக்கு. நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அதை அப்படியே அருணுக்கு அனுப்புவேன். நான் சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க என்று கடுமையாக பேசினான். அப்போதான் அரவிந்தின் சுயரூபம் மைதிலிக்கு தெரிந்தது. நல்லவனா நடிச்சு என்னை ஏமாத்துறியா? இதுக்கெல்லாம் பயந்த ஆள் நான் கிடையாது. நீ என்ன வேணுமானாலும் பண்ணிக்கோ. ஒருவேளை உன்கிட்ட இருக்கிற புகைப்படத்தை எல்லாம் என் கணவருக்கு அனுப்புனீனா நான் வேற மாதிரி முடிவெடுப்பேன். அது உனக்கு ஆபத்துல போய் முடியும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தாள். திரும்பவும் அரவிந்திடமிருந்து எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. பிறகு அருணும் மைதிலியும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். இது போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கணவன் மனைவிக்குள் சண்டை, சச்சரவுகள், விட்டு கொடுக்காத மனப்பான்மைகள் எல்லாம் இருக்கும். யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து அமைதியாக உட்கார்ந்து யோசித்தாலே போதும், இருவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை விட்டுவிட்டு கோபத்தில் ஏதாவது தவறு செய்தால் அது நம் வாழ்க்கையை தான் பாதிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை என்னுடைய சேனல்ல பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.